அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் மந்திர லாவண்யா. வாங்க இன்றைய பதிவுக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, மாந்திரீகம், கர்ம தொழில், ஏன், எதனால், பிறருக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஆன்மீகவாதிகளின் சூட்சமமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைய பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அன்பர்களே, இன்றைய சமுதாயத்தில் ஆன்மீகம், மாந்திரீகம், ஜோதிடம், குறி சொல்றது, அருள்வாக்கு போன்ற விஷயங்களை செய்பவர்கள் மீது ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை நம்முடைய மக்கள் கொண்டிருக்கிறார்கள். சில பேர்த்துக்கு அது பிடிக்கும், சில பேர்த்துக்கு அது பிடிக்காது. சில பேர் இது உண்மையான ஆராய்ச்சி செய்வாங்க, சில பேர் இது என்ன விஷயம் இருக்கு இல்லை இது இல்லை அப்படிங்கிற அவர்களுடைய கொள்கைக்குள்ளும் கோட்பாட்டுக்குள்ளும் இந்த மாதிரியான ஆன்மீகவாதிகளை பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. ஆனா இந்த மாதிரியான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பிறருக்கு தீர்வு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யும் நபர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சூட்சமம் என்ன, தீர்வு சொல்லக்கூடியவருக்கும் அதே சமயத்துல தீர்வினை நாடி செல்பவருக்கும் நடக்கக்கூடிய சில சூட்சமமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவு, முழுமையான பதிவு. நிச்சயமாக இந்த பதிவு ஒரு மாந்திரிகவாதியோ அல்லது ஆன்மீகவாதி மீதோ அல்லது குறி சொல்பவர், அருள்வாக்கு சொல்பவர், ஜோதிடர்கள் மீதோ இப்போது வைத்திருக்கக்கூடிய கண்ணோட்டத்தை நிச்சயமாக மாற்றும். ஏன் இந்த பதிவு அப்படின்னா, மக்களுக்கு இந்த விஷயம் மிக சாதாரணமாக ஏதோ செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுத்துருக்கு இந்த காலகட்டம். ஆனா இதுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வாங்க பதிவுக்குள்ள போலாம். பொதுவாகவே மாந்திரீகம், மருத்துவம், ஜோதிடம், குறி சொல்றது, அருள்வாக்கு சொல்றது, இந்த மாதிரியான தொழில்களை பொதுவாகவே கர்ம தொழில், அதாவது பிறரின் கர்மங்களை எடுத்து சொல்லக்கூடிய அல்லது அந்த கர்மங்களை சரி செய்யக்கூடிய, மாற்றம் செய்து தரக்கூடிய தொழில் அப்படின்னு சொல்லி கூறுவாங்க. இது பழங்காலம் முதலாகவே கூறப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் வைத்தியன், ஜோதிடன், மாந்திரீகம் போன்றவங்கிட்ட கடன் வைக்காதே, அதாவது கடன் வைக்காதே, பொய் கூறாதே அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி கர்ம தொழில் எப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த விஷயத்துல என்ன இருக்கு? சரி, ஒருவர் பொதுவாகவே குறியோ, அருள்வாக்கோ, ஜோதிடமோ அல்லது மாந்திரிகத்தில் தீர்வோ பார்க்க ஒருவரை அணுகிறாரு. அந்த இடத்துல என்ன நடக்கும்? முழுமையான அவர்களுடைய தகவல்களை, ஜோதிடமா இருந்தா பிறந்த நேரம், தேதி, இடம், இந்த மாதிரியான விஷயங்களையும், மாந்திரிகளா இருந்தா அவர்களுக்கு உண்டான சில தகவல்களையும் கொடுத்து ஒரு நபருக்கு நடந்த அல்லது நடக்கிற அல்லது நடக்க போகின்ற நிகழ்வுகளை, பிரச்சனைக்கான தீர்வுகளை ஒன்று தன்னுடைய கணிப்பின் மூலமாகவோ அல்லது தன்னுடைய தெய்வத்தின் மூலமாகவோ சம்பந்தப்பட்டவர்கள் எடுத்து சொல்றாங்க. அப்படி இது ஒருவரது வாழ்வில் நடக்க போகின்ற அல்லது பிரச்சனைகளை விதி என்ற பெயரில் அனுபவிக்கும் கர்மத்தை வெளிப்படுத்தும் ஒரு செயல். இப்போ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது ஒருவருடைய விதி, கர்மம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீ இதனாலதான் கஷ்டப்படுற, இதை செஞ்சா இது தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொல்றாங்க. அப்படி அனுபவிக்க வேண்டிய அல்லது அனுபவிச்சுட்டு இருக்கிற கர்மத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல் அந்த இடத்துல நடக்குது. அந்த செயலை எங்கிருந்தோ வந்த ஒருவருக்காக உங்களது தகவல்களை வாங்கிட்டு அந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிவிச்சு அதிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்காகவும், அப்படி இல்லை அப்படின்னா அதை சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் சம்பந்தப்பட்டவர் உருவாக்கி தரார். யார் உருவாக்கி தரார் அப்படின்னா, ஒரு ஆன்மீகவாதியோ, ஒரு குறி சொல்பவரோ அல்லது மாந்திரிகத்தில் இருப்பவரோ, ஜோதிடரோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரார். இப்போ இன்னொருவருடைய கர்ம பதிவினை தன் தெய்வ அல்லது கணக்கீடுகளின் மூலம் எடுத்து வெளியில் சொல்லும் போதே அந்த பலன் சொல்பவர் அந்த கர்மத்தை சுமக்கும் நபராகிறார். இது எப்படிதான் நடக்கும் அப்படின்னா, இன்னொருத்தவங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை, ஒரு பரம ரகசியத்தை, ஒரு தெய்வ ரகசியத்தை, அவர்களுடைய கர்ம வினை பதிவின் மூலமாக ஏற்படக்கூடிய சங்கடங்களை, இதை செஞ்சா நீ சரியாயிரும், நீ இதனாலதான் கஷ்டப்படுற அப்படிங்கிறத ஒரு ஜோதிடரோ, மாந்திரீகரோ அல்லது ஆன்மீக வழியில் சொல்லக்கூடிய நபரோ எடுத்து உரைத்து அதை சரி செய்யக்கூடிய தீர்வையும் எடுத்துரைக்கும் போது அவர் அனுபவிக்க வேண்டிய மொத்த கர்மங்களுக்கும் யார் உங்களுக்கு தீர்வு சொல்கிறாரோ அவரே அந்த கர்மத்தை சுமக்கும் நபராகிறார். அப்படி பிறரோட கர்மத்தை சுமக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை தொழில் என்ற அமைப்பின் மூலம் தட்சணையும் பெறப்படுது.
இப்போ ஒரு ஜோதிடமோ மாந்திரீகமோ இல்லை ஒரு அருள்வாக்கு குறி சொல்லுதலோ போய் பாருங்களேன், தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை சொன்னால் கூட ₹1 காசு வாங்கிட்டு தான் சொல்லுவாங்க. ஏன்? இது பழங்காலம் முதலாக நடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இது கர்மாவை அப்படியே, அதாவது நீங்கள் அனுபவிக்க வேண்டிய விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்கக்கூடிய செயலை அவர் செய்யறதுனால முழுமையாக அவர் அனுபவிக்க வேண்டிய மொத்த விஷயமும் இவரை வந்து சென்றடையும். இவரே அதற்கு பொறுப்பாவார். அந்த இடத்துல தொழில் அப்படிங்கிற ஒரு முறை வரும்போது இது கர்ம தொழிலாயிருது, கர்மத்தை எடுத்துரைக்கும் தொழிலாயிருது. தொழிலுக்கு உண்டான கூலியை வாங்கிட்டோம், அப்போ அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள அது போயிடுறதுனால தான் தட்சணை வாங்கப்படுது. அப்படி கர்மாவை பலன் சொல்பவர் பெறுவார் அப்படின்னா, எதுக்காக கடவுள் ஒரு ஜோதிடரையோ அல்லது மாந்திரிகரையோ படைக்கணும்? எதுக்காக அதை இவனை ஒரு தொழிலாக எடுத்து செய்ய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இவங்க எல்லாருக்குமே எழலாம். ஏன்னா இப்போ யாரோ வர்றாங்க, ஒரு பலனை சொல்கிறோம், அந்த பலனுக்கு உண்டான கர்மாவை ஜோதிடரோ மாந்திரிகரோ இல்லை இவங்களோ தான் அனுபவிக்கணும்னா எதுக்காக சொல்கிறீங்க? உங்களை எதுக்கு கடவுள் படைச்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு எழலாம். அப்போ இந்த மாந்திரிகமோ ஜாதகமோ குறி சொல்கிற விஷயங்களோ தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படும் நபருக்கு தேவையான விஷயங்களை எடுத்து சொல்லவும், அந்த நபர் தன்னை சரி செய்து கொண்டு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு செல்லவும் தான் இந்த கலைகள் உருவாக்கப்பட்டன. அதே சமயம் இந்த மாதிரியான அவனுடைய விஷயங்களை அல்லது அவன் சூழ்நிலைகளை சரி செய்யக்கூடிய விதமாகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் பழங்காலங்களில் எல்லா குடும்பங்களிலையும் பாருங்களேன், ஜோதிடமோ அது மாந்திரீகமோ கருள்வாக்கோ எப்போ சூழ்நிலை வேணுமோ அப்போ மட்டும்தான் போய் அந்த விஷயத்த பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பழங்காலங்கள்லாம் ஒருத்தருடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 முறை தான் ஜோதிடம் பார்த்துருப்பாங்க. பழங்கால நோட்டுகளை புத்தகங்கள் எடுத்து பாருங்களேன், ஒரு ஜோதி நோட்டை அப்படியே புது நோட்டாக இருக்கும். ஒரு 4 முறை தான் அதை எடுத்து ஒரு ஜோதிடரை கொடுத்து பலன் பார்த்துருப்பாங்க. எப்போ அப்படின்னா, அந்த குழந்தை பிறக்கும் போது, அப்புறம் அந்த குழந்தை பூ பெய்தும் போது, பெண்ணாக இருந்தால் பூ பெய்தும் போது, ஆணாக இருந்தால் தந்த பருவ வயசுக்கு வரும்போது, 3வது விஷயமா அவனுடைய வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது, 4வது அவனுக்கு வாரிசு பிறக்கும்போது, இப்படி ஒரு 3-4 நிகழ்வுகளுக்கு மட்டும்தான் அந்த ஜோதிட நோட்டையோ அல்லது தன் குலதெய்வத்தின் மூலமாக குறி கேட்கறதோ அருள்வாக்கு கேட்கறதோ தன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை நாடி போகிறதோ இருக்கும். மற்றபடி அந்தந்த விஷயங்களை பார்த்து சம்மந்தப்பட்டவங்க என்ன பரிகாரம் சொல்கிறாங்களோ அந்த பரிகார முறைகளை முழு மனதோடு செஞ்சுட்டு அவங்க அடுத்தடுத்த வேலைகளுக்கு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு அடுத்தடுத்த சூழ்நிலைகளை நோக்கி அவங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. மற்றபடி இந்த விஷயத்தையெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இன்றைய காலகட்டங்கள்ல எல்லாம் அப்படி கிடையாது. இப்போ எதுக்கெடுத்தாலும் ஒரு இன்டர்வியூ போடணுமா, போய் எங்கேயாவது குறிக்கேளு, நடக்குமா நடக்காதான்னு, இல்லை எங்கேயாவது போய் ஜாதகம் பாரு, ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பண்ணணுமா, ஒரு முயற்சி பண்ணணுமா, அந்த முயற்சி கூட போய் நல்ல நேரம் பாரு, போய் ஜாதகத்தை பாரு, இல்லை போய் அருள்வாக்கு கேளு, இல்லை என்னத்தையாவது பண்ணு, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி மக்கள் கியூரியாசிட்டிக்குள்ளே போய் தனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல மிக ஆவலாக இருக்காங்க ஒன்று. ஆனால் இன்னைக்கு நிறைய இந்த மாதிரி ஆன்மீகம் குறி சொல்கிறது, ஜாதகம் பார்க்குறது, அருள்வாக்கு கேட்குறது, மாந்திரிகத்தில் சில விஷயங்களை சரி செய்கிறது, இது எல்லாமே பரவலாக எல்லா இடங்களையும் பரவி கிடக்குது. 2வது இலவசங்கருங்கன்ற பேரில் அல்லது குறைஞ்ச காசில் ஒரு ₹100 தானே, ₹51 தானே, ஒரு 200 தானே அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள மக்கள் அந்த கியூரியாசிட்டிக்குள்ளே தனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நடக்கிற விஷயத்துக்குள்ளே தள்ளி அவர்களை எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி ஓடக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயம் மக்களை மாற்றி வச்சிருக்கு. சரி, விஷயத்துக்கு வரும். இப்படி ஒருவர் அனுபவிக்க வேண்டிய அல்லது கஷ்டப்பட வேண்டிய அல்லது இன்ன கஷ்டம் இன்னாரால் தீர்க்கப்பட வேண்டும் அல்லது இந்த பரிகார முறைகளால் தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு பலன் கூறுவதிலும் அதற்கான பரிகார முறைகளை செய்து தருவதிலும் ஒரு மாந்திரிகன் அல்லது ஒரு ஆன்மீகவாதி அல்லது ஒரு ஜாதகன் மொத்த காரணம் அவன்தான், மொத்த கர்மாவுக்குமான காரணமாகிறான். அந்த கர்மங்களுக்கான பொறுப்பையும் அவன்தான் ஏற்கிறான். அதனால தான் மேற்சொன்ன தொழில்கள் எல்லாமே கர்ம தொழில் அப்படின்னும் தட்சணை பெறாமல் பலன் பரிகாரம் சொல்லக்கூடாது அப்படின்னும் பழங்காலத்திலிருந்து ஒரு வழக்க முறையில் இருக்கு. அதே சமயம் தட்சணை தராமல் மருத்துவமோ மாந்திரீகமோ ஜோதிடமோ கூடாது அப்படிங்கிறதும் நமக்கு பழங்காலம் முதலாகவே சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. சரி, இப்போ தமது பிரச்சனைக்காக பல நபர்கிட்ட போய் பலன் கேட்கும்போது அல்லது அதற்கான தீர்வை தரும்போது அந்த இடத்துல என்ன நடக்கும்? ஏன் இந்த ஒரு பாயிண்ட்டை நான் வைக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒருத்தர் அல்லது 2 பேர்த்திட்ட பார்த்தோம், நமக்கு அது ஒரு மன திருப்தியை கொடுத்துச்சு, இல்லை நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரி, அவங்க சொல்லக்கூடிய வழிமுறையில் நம்ம செஞ்சுக்கலாம், அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி நம்ம போகலாம், அடுத்து வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது. ஒரு நபர் இல்லை,
10 நபர் இல்லை, 20 நபர் இல்லை, 30 நபர் இல்லை, அவங்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது. பார்க்குற அத்தனை பேர்த்திலும் தன்னுடைய பிரச்சனையை பற்றி பேசுறது, தன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை கேட்கறது. ஆனால் எத்தனை பேர் தீர்வு சொன்னாலும், எத்தனை விதமாக சொன்னாலும், எப்பேற்பட்ட ஒரு பெரிய விஷயத்தையே சொல்லி அதை செய்யுங்கன்னு சொன்னாலும் அதை செய்யாமல் அந்த பிரச்சனைக்குள்ளேயே உழண்டுட்டு இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாக ஒரு விஷயத்தை நாம் தொடாத வரைக்கும் தான் அதன் பலன்கள் அது மறைமுகமாக கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் என்னைக்கு அந்த பிரச்சனைகளுக்காக நாம் தீர்வை தேட ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு அதை அறிந்து கொள்ள முற்படுகிறோமோ, அன்னைக்கு அது இன்னும் வீரியத்தன்மையோடு செயல்பட ஆரம்பிக்கும். நான் சொல்றது நிறைய பேர் அறிந்திருக்கலாம் அல்லது அனுபவப்பட்டிருக்கலாம். பிரச்சனையை ஒருத்தர் சென்று பார்க்கும்போது, அதற்கான பரிகார முறைகளை நாம் செய்யும்போது அல்லது செய்துவிட்டு ஒரு நபரிடம் உறுதி செய்துக்கிட்டாவது அதற்கான தீர்வினை நம்ம செஞ்சுட்டு அடுத்தடுத்த வேலைகளை போய் பார்க்க முயற்சிக்கும் போது அந்த பிரச்சனை சரிசமமாக குறைந்து அடுத்தடுத்த விஷயங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் என்னைக்கு அந்த பிரச்சனைக்குள்ளேயே உழண்டுக்கிட்டு பிரச்சனையை பற்றி பல பேர்கிட்ட பேசிட்டு பல தீர்வுகளை கேட்டுக்கிட்டு பல விஷயங்களை கேட்டுக்கிட்டு எதையுமே பண்ணாமல் கிடப்பில் போடுற மாதிரியான சூழல் உருவாகுதோ, அன்னைக்கே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு எங்கேயும் கிடைக்காது. ஏன் அப்படின்னா, கடவுள் ஓரிரு வாய்ப்பு தான் கொடுப்பார். எப்போ உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கே இன்னாரால் தீர்க்கப்படும், இன்னாரால் இந்த காலகட்டத்தில் உனக்கு வருவாங்க, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை சரி செஞ்சு நீ அடுத்தடுத்த கட்டத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு சில வாய்ப்புகள் தான் கொடுப்பார். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல ஒருத்தட்ட பார்க்குறோம், அடுத்து இன்னொருத்தட்ட பார்க்குறோம், அடுத்து இன்னொருத்தட்ட பார்க்குறோம். அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, இல்லை 10 பேர்கிட்ட பார்த்துட்டேன், எதுவுமே சரியாக வரல, அவங்க சொன்னது எதுவுமே அதுக்கு திருப்தியாக இல்லை, எனக்கு எதுவுமே சரியாக வரல, என்ன பண்ணுறதுனே தெரியல, இல்லை சொல்லக்கூடிய பரிகார முறைகள் என்னால் செய்யவும் முடியல. அப்படியே பல விதமாக பலவாறு யோசனை பண்ணிக்கிட்டு அந்த பிரச்சனைகளையே உழண்டு கிடப்பாங்க. இது எதனால் நடக்குது அப்படின்னா, இலவசமாக சொல்கிறாங்க, குறியோ வாக்கோ ஏதோ ஒன்று பார்த்து சொல்கிறாங்க, சரி என்னன்னு தான் கேட்போமே, ஒரு 100 ரூபா தானே போயிட்டு போகுது என்னன்னு தான் கேட்போமே, சரி இவங்களாவது நமக்கு ஏற்ற மாதிரியான பரிகாரத்தை சொல்லிட மாட்டாங்களா, என்னன்னு தான் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு இருக்கக்கூடிய பிரச்சனையை மீண்டும் 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 நோண்ட அந்த சாதாரணமாக இருந்த பிரச்சனை கூட விஸ்வரூபமாக எடுத்து நடக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த பரிகாரத்தை செய்வதற்கோ அல்லது ஒரு வழிபாட்டு முறையை பின்பற்றுவதற்கோ கூட வாய்ப்பு இல்லாமல் போய் அதே பிரச்சனைக்குள்ளேயே உழண்டுகிட்டே கிடக்கக்கூடிய சூழல் உருவாகும். இது நிறைய பேர் நம்மகிட்ட நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. நம்ம பிரச்சனையும் சொல்லி ஒரு 10 பேர்கிட்ட தீர்வு தேடி போகும்போது தான், சாமி எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது, ஏகப்பட்ட சிக்கல்கள் வருது, இது வரைக்கும் கூட நான் தாங்கிட்டேன், ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு தேடி அலையும் போது என்னால் அதுக்கான விஷயங்களை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய நபர்களை நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ இப்போது வரைக்கும் பலரிடம் தீர்வு கேட்கும் ஒருவர் தன்னுடைய பிரச்சனையை சரி செய்யாமல் தான் இருந்த அதே விஷயத்திலேயே உழந்துக்கிட்டே இன்னும் சொல்ல போனால் இன்னும் அவங்களே அவங்களுடைய பிரச்சனைகளை அதிகப்படுத்திக்கிட்டு அதுக்கான தீர்வை நோக்கி ஓடுறன்ற பேரில் இன்னும் பிரச்சனைகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்களே தவிர நிச்சயமாக அவர்களுக்கு தீர்வு கிடைக்க போவது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இவற்றையெல்லாம் புரிஞ்ச நம்ம முன்னோர் தான் சில காலகட்டத்தில் மட்டுமே இது போன்ற விஷயங்களை கையில் எடுத்தாங்க. எப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒரு 3-4 காலங்கள் அதில் எடுத்துட்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கான சரி செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு அடுத்தடுத்த வாழ்க்கை முறைகளை உழைப்பு அந்த விஷயங்களை பார்த்து வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேற ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டே நம்மளை எல்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. சரி, பலன் சொல்றவங்க மட்டும் சும்மாவா சொல்றாங்க? ஏன், ஒருவரோட கர்ம பதிவினை படிக்கும் போதே அந்த கர்மத்திற்கு பொறுப்பாக ஆவதால் தான் அவர் எல்லாம் செய்யக்கூடிய நபர்கள் தனக்கான பூஜைகள், பழக்க வழக்கங்கள், வழிபாடுகள், தான தர்மங்களை செஞ்சாங்க. செய்ய வேணும் அப்படிங்கிறதால பெரிதாக இதை ஒரு தொழிலாக செஞ்சாலும் நேரம் காலம் நிர்ணயம், நியாயம், தர்மம் பார்த்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சாங்க. ஏன்னா அவனுக்கும் தெரியும் இது ஒரு கர்ம தொழில், நம்ம இந்த கர்மத்தால் நம்ம சம்பாதிச்சாலுமே இந்த கர்மங்களை நாமும் அனுபவிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கிட்டு, தன்னுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டு, தன்னுடைய நிறைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்ந்து வாங்கக்கூடிய கர்மங்களுக்கு சரிசமமாக புண்ணியங்களையும், அதாவது பூஜை முறைகள், நான் சொன்ன மாதிரி பூஜை முறைகள், நல்ல காரியங்கள் எல்லாம் செஞ்சு அப்படியே சரிசமமாக்கி சரி விகிதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போனாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை. தொழில் அப்படிங்கிற பேரில் செய்யப்படுகிற விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கும் கர்மத்தையே சுமக்கிறாங்க. தீர்வை நோக்கி நான் தேடி ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற பேரில் இருக்கிற பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்திக்கிறாங்க. இது எப்படின்னா ஏதோ அப்படிங்கிற அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. அதனால் இனிமேலாவது தேவையான நேரத்தில் தேவையான சூழ்நிலையில் மட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்து உங்களுக்கான தீர்வை செஞ்சுட்டு அடுத்தடுத்த வாழ்க்கையில் நகரக்கூடிய நகர்வுகளை பாருங்கள். இதை மட்டுமே நோக்கி ஓடாதீங்க.